ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ஐட்டம் தான். அது பிரெட் மலாய் கஸ்டர்டு. ஆஃப் பிரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கிறேன். இதில் வந்து கஸ்டர்ட் பவுடர் 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, மில்க் பவுடர் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கிறேன். இதை தண்ணி போட்டு நல்லா நம்ம கலந்துக்குவோம். உங்களுக்கு தண்ணி அப்படி இல்லைன்னா பால் எது வேணுமோ மிக்ஸ். நான் பால் இதிலேயே ஊற்றிட்டேன், அதனால் நான் தண்ணி போட்டு கலக்கிறேன். ப்ரெட்டு வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க, கூட கொஞ்சம் நெய், வாசனைக்கு கொஞ்சம் நெய் ரோஸ்ட் பண்ணி பொரிச்சு வச்சுட்டோம். சக்கரை பாகு இதில் ஒரு 1/2 கப்பு சர்க்கரையும் 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி இந்த சக்கரை பாகு இது சும்மா வெறும் பிசுபிசுப்பு தன்மை வரணும், அவ்வளோதான். சக்கரை ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒரு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதுங்க. ஆஃப் பண்ணிக்கலாம். ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண அந்த பிரெட் மேலே இப்போது இந்த சக்கரை ஜீராவை ஊற்றி விட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதால நாங்கள் கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கிறோம். ஒரு டம்ளர் பால் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாலை கொஞ்சம் சூடுபடுத்திக்கலாம். லைட்டாக சூடானால் போதும். இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கின்னு இந்த நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கஸ்டர்ட் பவுடர், மில்க் பவுடர், இது 3 கலந்து வச்சுக்கிறோம். அதை ஊற்றி தண்ணியில் கரைச்சி வச்சோம் இல்லை பாலில் கரைச்சியோ அதில் சேர்த்துக்கோங்க. பாலோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக ஆன பிறகு சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நிறைய வேண்டாம், 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. ப்ரெட்டில் வந்து ஜீரா சேர்த்துருக்கோம் இல்லையா, சக்கரை ஜீரா. பாதாமும் முந்திரி நாங்கள் திரி வச்சுக்கிறோம். இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம் தாங்க, எந்த நட்ஸ் வேணாலும் போட்டு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதில் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம அதில் மேலே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் செரிஸ் வைக்கிறீங்களா? ஒரு விருப்பமான செரிஸ்லாம் வைக்கிறாரு. டூட்டி ஃப்ரூட்டி அது கொஞ்சம் போடுறாங்க, பசங்களுக்கு பிடிக்கும். அதெல்லாம் சூப்பராக இந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். சாப்பிட்டு பார்சல் வா. இதோட வா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இது மொத்தமா இருக்கு. உள்ள அந்த இதுவும் ஜீராவும் அந்த இதுவும் கிரீமும் ரொம்ப நல்லா இருக்கு. எப்ப கண்டுபிடிச்ச ஜீரா போட்டுருக்கோம் அப்படின்ட்டு? நல்லா ஜீராவே தெரியுதா? டேஸ்ட் சில்லுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குமா, கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும்? சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.